மரியே நீ வாழ்க, ஆண்டவரும் உடனே. பெண்களுள் பேறு பெற்றாய் நீரே, திருவயிற்றின் கனியும் ஆசி பெற்றதே. நிறைந்த மரியே நீ வாழ்க, ஆண்டவரும் உடனே. பெண்களுள் பேறு பெற்றாய் நீரே, திருவயிற்றின் கனியும் ஆசி பெற்றதே. நிறைந்த மரியே நீ வாழ்க, ஆண்டவரும் உடனே. பெண்களுள் பேறு பெற்றாய் நீரே, திருவயிற்றின் கனியும் ஆசி பெற்றதே. நிறைந்த மரியே நீ வாழ்க, ஆண்டவரும் உடனே. பெண்களுள் பேறு பெற்றாய் நீரே, திருவயிற்றின் கனியும் ஆசி பெற்றதே. நிறைந்த மரியே நீ வாழ்க, ஆண்டவரும் உடனே. பெண்களுள் பேறு பெற்றாய்
பெற்றாய் நீரே திருவயிற்றின் கனியும் ஆசி பெற்றதே நிறைந்த மரியே நீ வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீரே திருவயிற்றின் கனியும் ஆசி பெற்றதே நிறைந்த மரியே நீ வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீரே திருவயிற்றின் கனியும் ஆசி பெற்றதே நிறைந்த மரியே நீ வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீரே திருவயிற்றின் கனியும் ஆசி பெற்றதே நிறைந்த மரியே நீ வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீரே திருவயிற்றின் கனியும் ஆசி பெற்றதே
நிறைந்த மரியே நீ வாழ்க, ஆண்டவரும் உடனே. பெண்களுள் பேறு பெற்றாய் நீரே, திருவயிற்றின் கனியும் ஆசி பெற்றதே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய நல்லாவிக்கும் என்றென்றும் மகிமை உண்டாகுக. ஆதியிலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மகிமை இருப்பதாக. இயேசுவே பாவத்தை மன்னியும், நரக நெருப்பில் காத்தருளும். சகல ஆத்துமா பரலோகம் செல்ல தேவனே உதவி புரிந்தருளும். மூன்றாம் தேவரகசியம். நம் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவை மாட்டுத் தொழுவத்தில் ஈன்றெடுத்து அங்கே புல் தொட்டியில் கிடத்திய போது அன்னை மரியாள் அனுபவித்த சந்தோஷத்தை குறித்து, அவள் ஏற்றுக்கொண்ட ஏழ்மையை குறித்து, அதில் அடங்கியுள்ள இறையன்பை குறித்து நாம் இப்பொழுது தியானிப்போம். எல்லா செல்வங்களுக்கும் அதிபதியான இயேசுவை ஈன்றெடுக்க அன்னை மரியாளுக்கு மாட்டுத் தொழுவம்தான் கிடைத்தது. அன்பு, தியாகம், கருணை, இரக்கம் இவை விலைமதிக்கப்படுவதில்லை. ஆம், அன்னை மரியாளின் தியாகம் நம்மை செல்வந்தர்களாக்கி அனைவரும் மீட்பு பெற வேண்டும் என்ற அந்த சிறந்த உள்ளம். பொருளாதார கஷ்டங்களும் வசதி குறைவுகளும் புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோமா? கடவுளுடைய அரவணைப்பில் முழுமையாக விசுவசிக்கவும், வாழ்க்கையில் கஷ்டங்களும் தொல்லைகளும் ஏற்படும் போது நேர்மையான சிந்தனையில் வாழ்வதற்கு தேவையான ஆசிரை பெறுவோம். சுகபோகங்கள், வாழ்வின் தீய ஆசைகள், குடிப்பழக்கங்கள், ஆடம்பர வாழ்வு, இதுபோன்ற உலக சுகங்களில் இறைவனை மறந்து வாழ்கின்றவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அன்னையோடு இணைந்து ஜெபிப்போம். இந்த துக்க தேவரகசியத்திலே ராஜாதி ராஜனான இயேசுவின் சிரசில் படைவீரர்கள் முள்முடி அணிவித்த போது நம் பாவத்திற்காக அவர் பட்ட பாடுகளையும் அவமானங்களையும் குறித்து நாம் தியானிப்போம். தேவையற்ற எண்ணங்கள் நம்மை வாட்டி வதைக்கின்ற போது, நாம் தேவையில்லாத பல நினைவுகளால் நம் மனதை கடந்து வரும்போது, முள்முடி அணிந்த நம் இயேசு நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று நினைத்து பார்க்கின்றார். பிறர் அன்புக்கு எதிரான நடவடிக்கைகள், என் சகோதரனுக்கு எதிராக துரோகம் செய்து அவனுடைய நல்ல பெயரை கெடுக்கும் போது, குடும்பங்களிலே கலகம் ஏற்படுத்தும் போது, சமூகத்திற்கு துரோகம் செய்யும் போது ஏற்படுகின்ற பாவங்கள்
இவைகளுக்கு பரிகாரமாக எல்லாம் இயேசு ஏற்றுக்கொள்ளுகிறார். அவமானங்கள், பரிகாசம் இவைகளுக்கு நடுவில் பொறுமையோடு வாழவும், வேதனைப்படுத்துகின்ற சம்பவங்களில் தேவையான ஆசீர்வாதம் பெறவும் நாம் ஜெபிப்போம். இறை அரசுக்காக ஊழியம் செய்யவும், நற்செய்தி அறிவிப்பாய் முனைந்து செயல்படுகின்ற அருட்தந்தையர்கள், மிஷனரிகள் போன்றவர்களுக்காகவும், இறை ஊழியம் செய்யும் அனைத்து குடும்பங்களுக்காகவும் நாம் அன்னையோடு இணைந்து ஜெபிப்போம். இந்த மகிமை தேவரகசியத்திலே இயேசுவின் வாக்குறுதியை நிறைவாய் பெற்றுக்கொண்டு பெந்தகோஸ்து நாளில் மாதாவும் சீடர்களும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதை குறித்து தியானிப்போம். நம் அனைவருடைய உள்ளமும் பரிசுத்த ஆவியின் ஆலயம். பரிசுத்த ஆவி நாம் எப்பொழுது நம்மில் நிலைத்திருக்க அனுமதிக்கின்றோமோ, நம்மில் இருக்கக்கூடிய கோழைத்தனங்களும் பலவீனங்களும் நம்மை விட்டு பிரிந்து போகும். அந்த அப்போஸ்தலர்களைப் போல நாமும் கிறிஸ்துவுக்கு சாட்சியம் அளித்து நம் வாழ்வை புதுப்பிப்போம். பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தில் வளருவோம். ஆவியானவர் ஒருவரே நிலையான சந்தோஷத்தை தரக்கூடியவர். ஆவியானவரின் வெளிப்பாடுகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ அன்னையை நாடுவோம். உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து கிறிஸ்தவ சபைகள் இயேசுவில் ஒன்றித்து ஒரே சபையாக இயங்கி சாட்சியளிக்க தேவையான கிருபைக்காக நம் அன்னையோடு இணைந்து ஜெபிப்போம். ஒளியின் மூன்றாம் ரகசியம், இறையரசை பறைசாற்றவும் மனஸ்தாபத்தினுடைய அழைப்பு. நம் ஆண்டவர் இயேசு இறையரசின் வருகை பற்றி அறிவித்துக் கொண்டு மனமாறவும் பிறரை முழுமையாக மன்னிக்கவும் அழைத்தார் என்பதை குறித்து தியானிப்போம். அம்மா மாதாவே, இதயத்தில் மாற்றம் ஏற்படவும், பாவ மன்னிப்பின் திருவுருட்சாதனம் வழியாக நம்முடைய பாவங்கள் கழுகப்படவும், இறையரசின் தத்துவங்களை எங்களுடைய வாழ்வின் வழியாக பறைசாற்ற எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசு நகரங்களிலும் கிராமங்களிலும் சுற்றி நடந்து இறையரசை குறித்து அறிவித்த போது அங்கிருந்த மக்கள் மீது பரிவு கொண்டார். அவர்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல இருப்பதைக் கண்டு, அறுவடை அதிகம், வேலையாட்களோ குறைவு, ஆகையால் தேவையான வேலையாட்களை அனுப்புமாறு அறுவடையின் உரிமையாளர்களோடு வேண்டுங்கள் என்றார். உலகம் முழுவதிலும் நற்செய்தி அறிவிப்பதற்காகவும், நற்செய்தி அறிவிக்க தடையாக உள்ள எல்லா உலக நாடுகள் மீதும் மக்களின் மீதும் இரக்கம் கடந்து வரவும், உலகில் உள்ள எல்லா மக்களும் நற்செய்தி அறிவிப்பதற்காக பரிந்து பேசும். பரலோகத்தில் இருக்கின்ற உயிருள்ள எங்கள் பிதாவே, உமது நாமம் அர்ச்சிக்கப்படுக, உமது அரசும் வந்திடுக, உமது சித்தம் விண்ணிலும் மண்ணிலும் ஒன்றாக எப்போதும் இருப்பதாக. அன்றன்று உள்ள அப்பத்தை நாதா இன்றைக்கு எமக்கு ஒழிந்திடுக, பிறர் குற்றம் நாங்கள் பொறுப்பது போல எம் குற்றம் தேவனை பொறுத்தருளும். சோதனை தீயில் விழவிட வேண்டாம், தீமையில் இருந்து காத்திடும்.
திருமகன் திருத்தாயானவளே, தூயாவின் திருக்குடலே, திரியேக தேவனின் திருப்பேடலே, தூயாவின் திருக்குடலே, திரியேக தேவனின் திருப்பேடலே, அருள் நிறைந்த மாமரியே நீ வாழ்க, பெண்களிலே பேறு பெற்றாய் நீ வாழ்க, ஆண்டவரின் திருத்தாயே நீ வாழ்க, மாந்தரின் மாணிக்கமே நீ வாழ்க. அம்மா ஆரோக்கியத்தாயே, திருவடி பணிந்தோ. ஆதாமின் மக்கள்தான் நாங்கள் தானம்மா, ஆண்டவரால் அர்ச்சிக்க பெற்றோம் அம்மா. ஆதாமின் மக்கள்தான் நாங்கள் தானம்மா, ஆண்டவரால் அர்ச்சிக்க பெற்றோம் அம்மா. அர்ச்சனை மலர்களாய் நாடும் வாழ்ந்திட, அருள் மாறி பொழிந்திடுவாய் தேவனே. அர்ச்சனை மலர்களாய் நாடும் வாழ்ந்திட, அருள் மாறி பொழிந்திடுவாய் தேவனே. அருள் நிறைந்த மாமரியே நீ வாழ்க, பெண்களிலே பேறு பெற்றாய் நீ வாழ்க, ஆண்டவரின் திருத்தாயே நீ வாழ்க, மாந்தரின் மாணிக்கமே நீ வாழ்க. அம்மா ஆரோக்கியத்தாயே, திருவடி பணிந்தோ. அம்மா ஆரோக்கியத்தாயே, திருவடி பணிந்தோ. பாலன் இயேசுவை பணிந்திடுவோம். பாலன் இயேசுவை பணிந்திடுவோம், அவர் பாச நெறியிலே இணைந்திடுவோம், கனிந்திடுவோம். பாலன் இயேசுவை பணிந்திடுவோம்.
அளிக்கும் சாந்தியவனே, நல்ல ஆயன் என உயிர்களை அழைப்பவனே, மாந்தர் யாவரையும் ஒன்று சேர்க்கவும் மகிழ்வார்ந்ததொரு வானரசை உருவாக்கவும் வந்தார். அன்பாக அன்பு பகிர்வாக நன்மை உருவாக இன்ப நிறைவாக, அன்பாக அன்பு பகிர்வாக நன்மை உருவாக இன்ப நிறைவாக, திகழ் இறைவன் உறவை பிறரில் பகிர்ந்து வளர்வோம், அன்பு செய்வோம் மன்னிப்பருளும் துன்பம் தீர்வோம், பாலன் இயேசுவை பணிந்திடுவோம், அவர் பாச நெறியிலே இணைந்திடுவோம், கனிந்திடுவோம், பாலன் இயேசுவை பணிந்திடுவோம். கொண்டாடு கொண்டாடு ஏய், கொண்டாடு கொண்டாடு குதூகலமாய் கொண்டாடு, திண்டாடும் நம்மை தேற்ற தேவன் வந்தான் அன்போடு, திண்டாடும் நம்மை தேற்ற தேவன் வந்தான் அன்போடு. கொண்டாடு கொண்டாடு குதூகலமாய் கொண்டாடு, திண்டாடும் நம்மை தேற்ற தேவன் வந்தான் அன்போடு, திண்டாடும் நம்மை தேற்ற தேவன் வந்தான் அன்போடு. தனதந்தான தனதந்தானே சந்தோஷம் கொண்டு வந்தானே, தந்தான தனதந்தானே சந்தோஷம் கொண்டு வந்தானே, தந்தான தனதந்தானே சந்தோஷம் கொண்டு வந்தானே, தந்தான தனதந்தானே சந்தோஷம் கொண்டு வந்தானே. காட்டிடையன் தாவீதை அரசனாக அழைத்த தெய்வம், காட்டு வெளி இடையர் நம்மை கருணையோடு அழைத்ததையா. காட்டிடையன் தாவீதை அரசனாக அழைத்த தெய்வம், காட்டு வெளி இடையர் நம்மை கருணையோடு அழைத்ததையா. நாட்டிலே நாமை நினைக்க நாதி இல்லை எளியோ நாம், மீட்டு நம்மை ஆதரிக்க தேடி வந்த அன்னை பணிவோம். கொண்டாடு கொண்டாடு குதூகலமாய் கொண்டாடு, திண்டாடும் நம்மை தேற்ற தேவன் வந்தான் அன்போடு, திண்டாடும் நம்மை தேற்ற தேவன் வந்தான் அன்போடு. சொந்தமென சூழ வந்த சுந்தர தேவ பாலனுக்கு தந்து அவன் பாதம் பணிய தகும் காணிக்கை கொண்டு செல்வோம். சொந்தமென சூழ வந்த சுந்தர தேவ பாலனுக்கு தந்து அவன் பாதம் பணிய தகும் காணிக்கை கொண்டு செல்வோம். தங்கமும் வைரங்களும் தேவன் அவன் வேண்டுவனோ, எங்கும் என்றும் யாவருக்கும் அன்பு செய்ய நம்மை
தருவோம். கொண்டாடு கொண்டாடு குதூகலமாய் கொண்டாடு, திண்டாடும் நம்மை தேற்ற தேவன் வந்தான் அன்போடு. திண்டாடும் நம்மை தேற்ற தேவன் வந்தான் அன்போடு. கொண்டாடு கொண்டாடு குதூகலமாய் கொண்டாடு, திண்டாடும் நம்மை தேற்ற தேவன் வந்தான் அன்போடு. திண்டாடும் நம்மை தேற்ற தேவன் வந்தான் அன்போடு. தனதந்தான தனதந்தானே சந்தோஷம் கொண்டு வந்தானே, தந்தான தனதந்தானே சந்தோஷம் கொண்டு வந்தானே. தனதந்தான தனதந்தானே சந்தோஷம் கொண்டு வந்தானே, சந்தோஷம் கொண்டு வந்தானே, சந்தோஷம் கொண்டு வந்தானே, சந்தோஷம் கொண்டு வந்தானே, சந்தோஷம் கொண்டு வந்தானே. நன்றி சொல்ல வந்தோம் அம்மா, நலம் தரும் தாய்மரியே, நன்மை பல செய்தமைக்கு நன்றி சொல்ல வந்தோம் அம்மா. நலம் தரும் தாய்மரியே, நன்மை பல செய்தமைக்கு நன்றி சொல்ல வந்தோம் அம்மா. அன்னையே ஆறுதலே ஆரோக்கிய தாய்மரியே, மண்ணுலகின் தாயேவும் மகத்துவத்தை யார் உணர்ந்தார்? அன்னையே ஆறுதலே ஆரோக்கிய தாய்மரியே, மண்ணுலகின் தாயேவும் மகத்துவத்தை யார் உணர்ந்தார்? உந்தன் உயர் பரிந்துரையால் எங்கள் வாழ்வில் மங்களங்கள், உந்தன் உயர் பரிந்துரையால் எங்கள் வாழ்வில் மங்களங்கள் பொங்க பொங்க தந்தாயம்மா, நீங்கள் எங்கள் அன்னையம்மா. நன்றி சொல்ல வந்தோம் அம்மா, நலம் தரும் தாய்மரியே, நன்மை பல செய்தமைக்கு நன்றி சொல்ல வந்தோம் அம்மா. உம்மையே அன்னை என்று உள்ளங்களில் ஏற்றுக்கொண்டோம், உந்தன் மகன் சொன்ன எல்லாம் உயர் நெறியாக கொண்டோம். உம்மையே அன்னை என்று உள்ளங்களில் ஏற்றுக்கொண்டோம், உந்தன் மகன் சொன்னதெல்லாம் உயர் நெறியாக கொண்டோம். அன்னை உந்தன் அருட்கொடையை அடைந்திட சாட்சி சொல்வோம், அன்னை உந்தன் அருட்கொடையை அடைந்திட சாட்சி சொல்வோம். நெஞ்சார நன்றி சொல்வோம், நீயே எங்கள் அன்னையம்மா. நன்றி சொல்ல வந்தோம் அம்மா,
நலம் தரும் தாய்மறியே நன்மை பல செய்தமைக்கு நன்றி சொல்ல வந்தோம் அம்மா. நலம் தரும் தாய்மறியே நன்மை பல செய்தமைக்கு நன்றி சொல்ல வந்தோம் அம்மா.